திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும் அரணே நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள். இன்று மாலை திருவண்ணாமலையில் கார்த்திகை மகாதீபம் ஏற்றப்படவிருக்கும் நிலையில் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் திருவண்ணாமலை கொண்டுவரப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, திருவண்ணாமலை மீது ஏற பக்தர்களுக்கு அனுமதி இல்லை, தீபம் ஏற்றுவதற்கு தேவையான மனித சக்தி மட்டும் அனுமதிக்கப்படும் அப்படின்னு முன்பாகவே சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில திருவண்ணாமலை காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்திருக்கிறது. என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய அந்த மாட வீதியில் தான் தற்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியானது மலைக்கு செல்லக்கூடிய பாதை. இந்த பாதை மூலமாக தான் அவர்கள் மலையின் உச்சிக்கு செல்ல வேண்டும். 2668 அடி உயரம் உள்ள இந்த மலையில் தான் இன்று மாலை மகா தீபமானது ஏற்றப்பட்டிருக்கின்றது. இதற்கு பல்வேறு கட்ட ஏற்பாடுகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமேயானால், கடந்த 2ஆம் தேதி பெஞ்சல் புயல் காரணமாக இந்த மலையில் மண் அரிப்பு ஏற்பட்டு பெரிய பாறை ஒன்று உருண்டு விழுந்ததில் 7 பேர் பலியாகினர். மேலும் இந்த மலையின் பல பகுதிகளில் மண் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் வழக்கம் போல் 2500 பக்தர்கள் மலைக்கு செல்வதற்கான தடை விதிக்கப்பட்டது. கடந்த காலங்களில் 2500 பக்தர்கள் இந்த மலையின் மீது சென்று மாலை ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை தரிசனம் செய்வார்கள். ஆனால் பெஞ்சல் புயலின் தாக்கம் காரணமாக இந்த மலையில் செல்லக்கூடாது என அண்மையில் தமிழக அரசானது ஒரு உத்தரவை பிறப்பித்தது. இதனால் இந்த மலையின் மீது தடையை மீறி ஒரு சில பக்தர்கள் வரக்கூடுவார்கள் என்ற ஒரு காரணத்தினால் இந்த பகுதியில் மலையின் மலைக்கு செல்லக்கூடிய அடிவாரம் பகுதியில் சுமார் 40க்கும் மேற்பட்ட வனத்துறை, காவல்துறை மற்றும் அதிவிரைவு படை உட்பட பல்வேறு துறை போலீசார்கள் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போன்றுதான் இந்த மலைக்கு செல்லக்கூடிய எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் மலைக்கு செல்ல முடியுமோ அந்த பகுதிகளில் சுமார் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த போலீசார் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையின் மகா தீபமானது இன்று மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படுகின்றது. இதற்கு சுமார் 4500 கிலோ நெய்யும் 1500 மீட்டர் நீளமுள்ள திரியும் இன்று காலை 7 மணிக்கு அந்த பர்வதகுல ராஜ வம்சத்தை சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது அந்த மலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர். நேற்று அதிகாலை 5 மணிக்கு கொப்பரை எடுக்கப்பட்டு மதியத்திற்குள் அந்த கொப்பரை மலையில் உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று காலை 7 மணிக்கு 4500 கிலோ நெய்யும் 1500 கிலோ எடையுள்ள திரியும் தற்பொழுது கொண்டு போகின்றனர். இவர்கள் இன்று மதியம் மலையின் உச்சிக்கு சென்ற பின்பு பல்வேறு கட்ட சிறப்பு வழிபாடுகளுக்கு பின்பு சரியாக மாலை 6 மணிக்கு மகா தீபமானது ஏற்றப்படும். இதற்கு தமிழகத்து மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் மாவட்ட நிர்வாகம் தயார் செய்துள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால், பக்தர்களின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகளும் விழுப்புரம், திருச்சி மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதற்கு ஏதுவாக தென்னக ரயில்வே சிறப்பு ரயில்களும் அறிவித்துள்ளது. அதன்படி தற்பொழுது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் குவிந்த வண்ணமாக தான் இந்த பகுதியில் காணப்பட்டு வருகின்றார்கள். திலகவதி, திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுவது ஒரு சிகர நிகழ்வு தொடர்பான நேரலையும் கள விவரங்களையும் நாம் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. திருவண்ணாமலை மகாதீப திருவிழா சிறப்பு நேரலை இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் புதிய தலைமுறையில் ஒளிபரப்பாகிறது. இதில் ஆன்மீக சொற்பொழிவாளர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம். லட்சக்கணக்கானோர் திரளும் பிரம்மாண்ட திருவிழா. அருணாச்சல சிவவோ அனலாய் எழுந்தாடும்
நம சிவவோ உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே ஓதும் சிவாயமே உயிரிலும் உணர்விலும் ஒன்றர கலந்தே. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.